அன்பிற்கினிய தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய உயிரின் ஓசை என்ற பகுதியிலிருந்து கேட்கக்கூடியது. இது கேட்கிறதா என் குரல் என்ற பகுதி காற்றை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதி. இப்போ காற்று தன்னுடைய வரலாறு கூறுவதாக அமைந்த இந்த பகுதியில் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மனிதர்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றோட இயக்கம். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். இப்போது நம்ம என்னென்னா அதில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒரு தொகுப்பாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் வினா விடைகளாக கேட்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். வாயு வழக்கம் செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் என்று கூறியவர் பிற்கால ஔவையார். ஏன்னா ஔவையார் நிறைய 4 வகையான ஔவையார் இருக்கிறதா சொல்லுவாங்க. இதில் பிற்கால ஔவையார் தான் அதை சொல்லியிருக்காங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று. இதனை மழைக்காற்று என்றும் கூறுவர். மேற்கு என்பதற்கு குடக்கு என்ற பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று. இதனை வெப்பக்காற்று என்றும் கூறுவர். வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. ஏன்னா வடக்கு வாடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஊதக்காற்று அப்படின்னு சொல்கிற வழக்கு இருக்கு. தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல் காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடலடி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தில். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. இதோட நூலாசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதில் நம்ம வரிக்கு வரி அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். வினாக்களை நம்ம மாற்றி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் உறவோன் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலடி இடம்பெற்றது புறநானூறு. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன். யாரையோ ஒரு ஆளை சொல்லுறது, அது யாருன்னு அடுத்த வரியில் இருந்து பாருங்க. களி இயல் யானை கரிகால் வளவ. அப்போ அந்த நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் தான் இந்த களியியல் யானை கரிகால் வளவன். இந்த கரிகால் வளவனை தான் அந்த பாடல் சொல்லிட்டு இருக்கு. எந்த அடிகளை கொடுத்துட்டு எப்படி கேட்டாலும் விளக்கம் இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் படிக்கக்கூடிய செய்திகளில் கவனத்தோடு வச்சுக்கணும். காற்றை வழி என்று குறிப்பிடும் சங்க புலவர் வெண்ணிக்குயத்தியார். தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வளிமிகின் வழி இல்லை என்று கூறும் நூல் புறநானூறு. வளிமிகின் வழி இல்லை என்று பாடியவர், ஏன்னா புறநானூற்றில் அந்த பாடலை பாடினவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் மதுரை இளநாகனார் சொல்லியிருக்காரு புறநானூற்றில். அதே போல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இது புதுமொழி. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு 1 லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிப்பதாக
யுனிசெஃப் அதாவது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவிக்கிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன் என்ற நச்சுக்காற்றை வெளிவிடும் எந்திரம், குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி, அதாவது ஃப்ரிட்ஜு, ஏசி, இது போல் குளிர்சாதன பெட்டிகள்லாம் அந்த குளோரோ கார்பனை தான் வெளியிடுது. அதுதான் ஓசோன் மண்டலத்தை அதாவது தாக்குது. காற்றில் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரசன் டை ஆக்சைடு ஆகியவை கலப்பதால் அமில மழை பொழிகிறது. உலக காற்று நாள் என்பது ஜூன் 15. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்கள் அவர்களோட தாய்மொழியில் எழுதி வைத்து பாடப்படுகிறது என்று கூறுபவர் தனிநாயகம் அடிகளார். இப்போ தாய்லாந்து, திருவெம்பாவை, திருப்பாவை, தனிநாயகம் அடிகள், இப்படி எத்தனை கேள்விகள் வேணாலும் அதில் நம்ம கேட்கலாம். அதனால தான் அதில் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, ஏற்கனவே சொன்ன தரவுகளை வினாக்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தொல்காப்பியர். மனிதனோட இயக்கத்திற்கு உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றோட இயக்கம். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். அது திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். வாயு வழக்கம் செறிந்தடங்கி நாயில் பெருக்கம் உண்டாகும் என்று கூறியவர் பிற்காலாவியார். இங்க பாருங்க, புராண காலாவியார் கொடுக்கப்பட்டிருக்கு, கம்பர் காலாவியார் கொடுக்கப்பட்டிருக்கு, சங்க காலாவியார் கொடுக்கப்பட்டிருக்கு, பிற்காலாவியார். நம்ம பிற்காலாவியார்கிட்ட தான் அந்த ஒவ்வொரு வாசகமும் முக்கியமான உணர்ந்து கொள்ள வேண்டியது. கிழக்கு என்பதன் பொருள் குணக்கு. பொருத்தி விடை காண்க. கிழக்கு என்பது குணக்கு, மேற்கு என்பது குடக்கு, வடக்கு என்பது வாடை, தெற்கு என்பது தென்கு அப்படின்னு சொல்றோம். இதுதான் விடை. அதே போல கிழக்கிலிருந்து வீசப்படும் காற்று கொண்டல் காற்று. ஏற்கனவே நம்ம தனித்தனி வரிகளாக படிச்சிருக்கோம். அதை வினாக்கள் அமைத்தா எப்படி அமைப்பாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மழை காற்று என்பது கிழக்கிலிருந்து வீசும் காற்று, மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று, இதனை வெப்பக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று ஊதை காற்று. நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை வரும்போதெல்லாம் ஊதைக்காற்று வந்துகிட்டு இருக்கோம். அது வடக்கு பக்கத்தில் வீசக்கூடிய காற்று. வாடை காற்று என்பது வடக்கிலிருந்து வீசும் காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல். தெற்கிலிருந்து வந்தாலே அது தென்றல் காற்று தான் நம்ம சொல்கிறோம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இந்த பாடலடியில் இடம்பெற்ற நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது இதோட நூலாசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழ் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இந்த பாடல் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூதில் தான் இருக்கு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்று சொன்னவர் கண்ணதாசன். நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த பாடலடி இடம்பெற்றது புறநானூறு. அங்கே புறநானூறு சொல்லியிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கரிகால் வளத்தான சொல்லியிருக்காங்க. அதில் பாடலடிகளை கூட சில நேரத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, கலியல் யானை கரிகால் வளவ, இதில் கரிகால் வளவன் பாடும் நூல் எதுனா புறநானூறு. காற்றை வழி என்று குறிப்பிட்ட சங்கப்புலவர் வெண்ணிக்குயத்தியார். தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி மயக்கக்கூடியதாகவே கேள்வி கேட்டிருப்பாங்க பாருங்க 4 ஆன்சரில். ஜூன் முதல் செப்டம்பர் வரை, ஜூலை முதல் செப்டம்பர் வரை, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை, செப்டம்பர் வரை, டிசம்பர் வரை. இப்போ எதை நம்ம டிசம்பர் ஞாபகத்தில் வச்சுருப்போம் அல்லது அக்டோபர் ஞாபகத்தில் வச்சுருப்போம், ஏதாவது ஒன்று மைண்டில் இருக்கோ. ஆனால் அதையும் குழப்பற மாதிரி தான் வினாக்கள் கேட்கப்படும். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். வலிமிகின் வலி இல்லை, இது புறநானூற்று பாடலடி. அந்த வலிமிகின் வலி இல்லை என்று பாடிவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் மதுரை இளநாகனார்.
உலக காற்று அதாவது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவோட இடம் அப்படின்னா 5வது இடம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவோட இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு ஓசோனின் எத்தனை மூலக்கூறுகளை சிதைக்கிறது அப்படின்னா 1,00,000 மூலக்கூறுகளை சிதைக்கிறது. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் எது குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அதாவது யுனிசெஃப் தெரிவித்துள்ளது அப்படின்னா மூளை வளர்ச்சி குறையுதுன்னு சொல்லியிருக்கு. உலக காற்று நாள் எது அப்படின்னா ஜூன் 15. இதில் பாருங்கள் ஜூன் 10 கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூன் ஞாபகத்தில் வச்சுருப்போம், 10 அப்படின்றத வச்சுருப்போம். இதில் வரக்கூடியதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜூன் 15. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.